பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை. காரணம், பாரதிய ஜனதா கட்சி என்பது அது ஆரிய பிராமணர்களால் அவர்கள் நலன் சார்ந்து அவர்கள் நலனுக்காகவே கட்டப்பட்ட கட்சி. ஆகவே அரசியலாகவே அவர்கள் நமக்கு எதிரானவர்கள் என்பது ஒன்று. அவர்கள் எந்த காலத்திலும் சான்ஸ்கிரிட்டை தூக்கி நிறுத்தி தமிழை அழிக்க வேண்டும் என்றுதான் பார்ப்பார்கள். அவர்கள் கோயில்களை தமிழர்களுக்கு எந்த காலத்திலும் கோயிலிலே தமிழில் வழிபடுவதை எதிர்ப்பார்கள். தொடர்ச்சியாக தமிழர்களுடைய உரிமைகளை அவர்கள் என்றைக்குமே தமிழர்களுக்கு அவர் தரமாட்டார். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அவர்கள் இந்து என்ற போர்வையில் தமிழ் சமூகத்தை மதவாதப்படியும் சாதியத்திலும் பிளவுபடுத்துவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அரசியலே இந்து மத அரசியல் என்பது படிநிலை அரசியல், சாதிய அரசியல் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்கள் என்றைக்கும் தாங்கள் கோபுரமாக, ஒரு கோயிலின் கோபுரமாக இருக்க வேண்டும், தங்களை நோக்கி எல்லாரும் வணங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள்தான் ஆரிய பிராமணர்கள். ஆகவே மற்றவர்கள் எல்லாமே படிநிலையிலே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த வர்ணாசிரமத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சி அது. ஆகவே அது வந்தால், தமிழ்நாட்டிற்கு வந்தால் தமிழர்களுடைய பிளவுகள் அதிகமாகும், சாதி சண்டைகள் அதிகமாகும், மத சண்டைகள் அதிகமாகும். தமிழ் மண் இரத்த கரை படிந்த மண்ணாக, சகோதர சண்டை போடக்கூடிய ஒரு மண்ணாக மாறிவிடும். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி அது தீய ஜனதா கட்சி என்று அதில் பேரிலேயே இருக்கிறது. அந்த தீய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை.